நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் நான் வழங்கி வருகிற வேத பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். விசுவாசிகள் வேதத்தை நன்கு படிக்கவும் தியானிக்கவும் இந்த செய்திகள் உங்களுக்கு பயன்பெறும்படியாக இருக்கும் என்று நான் நம்பி வழங்கி வருகிறேன். எனவே இதை கேட்கிற விசுவாசிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஒரு சில பதிவுகளுக்கு முன்பாக எஸ்ராவின் புத்தகத்தை பற்றியுள்ள ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இன்றைக்கு கூட நான் இன்னொரு புத்தகத்தை பற்றியுள்ள ஓவர்வியூ நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் an overview of the book of நெகேமியா புத்தகத்தை பற்றியுள்ள ஒரு மேலான பார்வை அல்லது சுருக்கமான பார்வை. இந்த புத்தகம் ஏன், எதற்காக, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பதை பற்றியுள்ள சில அடிப்படையான புரிதல். நான் சொல்கிற இந்த குறிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் தியானித்தால் அது உங்களுக்கு இந்த புத்தகத்தை விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே இந்த செய்திகளை தவறாமல் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நெகேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் கிமு 445 நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கிமு 445. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் நெகேமியா என்று நம்பப்படுகிறது. இந்த நெகேமியா யார் என்றால் அர்த்தசஷ்டா என்கிற பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதியினுடைய தனிப்பட்ட உதவியாளராக இருந்தான். கப் பியர் என்று சொல்வார்கள். அதாவது அந்த காலத்தில் ராஜாவை விஷம் வைத்து கொலை செய்வது என்பது ஒரு சாதாரணமாக காரியமாக காணப்படுகிற அந்த காலகட்டத்தில் அரசனுக்கு நம்பிக்கையானவர்களை நியமித்து அரசனுக்கு சாப்பிடுகின்ற எல்லா உணவையும் தான் சாப்பிட்ட பிறகுதான் அரசனுக்கு கொடுப்பது வழக்கம். அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு இடத்தில் நெகேமியா காணப்பட்டான். அவனுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை தான் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். அப்படி அந்த அரசனுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக, ஒரு அரசு ஊழியனாக இந்த நெகேமியா காணப்பட்டான். இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கலாம். சாலமோன் கட்டின மிக பிரம்மாண்டமான தேவாலயம் கிமு 586 இடிக்கப்பட்டு விட்டது நேபுகாத்நேசர் காலத்தில். அதற்கு பிறகு கோரேசு மன்னனுடைய ஆட்சி காலத்தில் செருபாபேல் தலைமையில் ஒரு சில யூதர்கள் ஏறக்குறைய 50,000 பேர் எருசலேமுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் தங்கள் ஆலயங்களை புதுப்பித்துக் கொள்ளலாங்கிற அனுமதியை பெற்று அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஏறக்குறைய 20 வருடங்கள் போராடி அந்த ஆலயத்தை கிமு 516 ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. 586 இடிக்கப்பட்ட ஆலயம் 516 மறுபடியும் அதே இடத்தில், அதே சிஸ்டத்துல, அதே முறையில அந்த எருசலேம் தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. ஆலயம்தான் கட்டப்பட்டதை தவிர அந்த ஆலயம் இருக்கின்ற அந்த எருசலேம் நகருடைய மதில்கள், சுவர்கள் கட்டப்படாமல் அது ஒரு 70 வருடங்கள் அப்படியே இருந்தது. ஆலயம் கட்டப்பட்ட பிறகும் அந்த எருசலேம் ஆலயம் தங்கி இருந்த அந்த நகரத்தினுடைய மதில்கள் கட்டப்படாமல் இருந்தது. அது ஆலயத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இல்லை. யூத ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு கலந்து விடுவார்கள் என்கிற பயமும் இருந்தது. இதையெல்லாம் இந்த நெகேமியா கேள்விப்பட்ட போது அவன் முகம் வருத்தத்தோடு இருந்ததை மன்னன் அறிந்து அவனை, இந்த நெகேமியாவை ஒரு அந்த இடத்துக்கே ஆளுநராக அவனை அனுப்பி காரியத்துக்கு உதவி செய்ததாக நாம் பார்க்கலாம். இதுவும் அர்த்தசஷ்டாங்கிற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த அர்த்தசஷ்டா மன்னன் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறது என்றால், இவனுடைய தகப்பன் யார் என்றால் எஸ்தருடைய வளர்ப்பு மகன் என்று, ஸ்டெப் சன் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த அர்த்தசஷ்டாவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மீது ஒரு தனிப்பட்ட சாஃப்ட் கார்னர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இதே அர்த்தசஷ்டா தான் ஒரு சில காலங்களுக்கு முன்பாக எஸ்ராவையும் அனுப்பியதாக பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் அறியாத அந்த ஜனங்கள் இஸ்ரேல் சாம்ராஜ்யத்துக்கு உதவி செய்ததாக பார்க்கலாம். இது ஒரு குறிப்பு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இப்படி இந்த 70 ஆண்டுகளாக ஆலயம் கட்டப்பட்டும் ஆலயம் இருந்த நகரத்தினுடைய மதில்கள் கட்டப்படாமல் இருப்பதை அறிந்து நெகேமியா எருசலேமுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டான். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேக்ரவுண்ட். இதனுடைய அடிப்படையில் நாம் ஃபர்தரா அந்த புத்தகத்தை பார்ப்போம். இது என்னன்னா ஒரு நகரம் கட்டப்பட்ட ஒரு வரலாறு.
யூதர்களுக்கு முக்கியமான பிரைடாக கருதப்பட்ட அந்த எருசலேம் நகரம் மறுபடியுமாக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்றை பற்றி தான் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் உள்ள 13 அதிகாரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற முதல் ஸ்லைடு என்னன்னா, முதலாவது அதிகாரத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியுள்ள முக்கியமான குறிப்புகள். ஏற்கனவே சொன்னபடி நெகேமியா என்பவன் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் உள்ள ஆள். கப் பீரர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்னைக்குள்ள மினிஸ்டருக்குள்ள PA மாதிரி, மந்திரிக்குள்ள PA மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்தான். அவனுடைய கடமை என்னன்னா, அந்த காலத்தில் அரசனுக்கு விரோதமாக சதி செய்பவர்கள் அவனுக்கு உணவிலேயோ குடிக்கிற பானங்களிலேயோ விஷத்தை கலந்து கொடுத்து அவனை கொலை செய்து விடுவார்கள் அரசனை. அதற்காக அரசன் தனக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு நபரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவன் கொடுக்கிற உணவைத்தான், பானங்களைத்தான் அவன் சாப்பிடுவான். ஏனென்றால் அந்த நம்பிக்கைக்குரியவன் அந்த பானங்களை, உணவுகளை தான் முதலில் சாப்பிட்டு அது நன்றாக இருக்கிறதா, ஆபத்தில்லாத உணவா என்று புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பானங்களை, உணவை அரசனுக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு பான பாத்திரக்காரன, கப் வீரராக, பானங்களை பரிமாறுகிற நபராக இந்த நெகேமியா காணப்பட்டார். மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு பொசிஷன். அரசனுக்கு பக்கத்திலே 24 மணி நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். அப்படிப்பட்ட அவனுக்கு ஒரு தகவல் வருகிறது. உறவினர் மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஒரு தகவல் வருகிறது. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அது என்ன தகவல்னா, அந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார். இந்த இடத்துல யூதர்கள் எதை நிந்தனையாக, அவமானமாக கருதினார்கள் என்றால், தேவனுடைய சிறப்பான கவனத்தை பெற்ற அந்த எருசலேம் நகரம் கட்டப்படாமல் மண்மேடுகளாக தொடர்ந்து இருப்பதை அந்த யூதர்கள் தங்களுக்கு நேர்ந்த அவமானமாக, நிந்தனையாக கருதினார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்தது, நகரில் உள்ள மதில்கள் கட்டப்படாமல் வாசல்கள் இடிக்கப்பட்ட நிலை இருப்பதை அவன் அறிகிறான். இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த நகரத்துல எப்படி இருந்தா தனக்கு என்ன, தான் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கும், நம்ம ஜாலியாக வசதியா இருக்கும், வாய்ப்புள்ளவனா இருக்கும், ஏன்னா அங்குள்ள மக்களை பத்தி கவலைப்படணுங்கிற சிந்தனை இல்லாமல் எருசலேம் நகரில் உள்ள மக்களுடைய நிந்தனையை தன்னுடைய நிந்தனையாக, அவமானமாக கருதி அதற்காக ஜெபிக்கிறான் பாருங்க, அதற்காக அழுகிறான். 4ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசம் இருந்து தேவனை நோக்கி மன்றாடுகிறார். இது முக்கியமான குறிப்பு. இன்றைக்கு அரசு பதவியில் இருக்கிற, வசதியுள்ள வாய்ப்புள்ள பதவியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், எனக்கு என்ன, கடவுளினை ஆசிர்வதிச்சுட்டேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாமல், மற்ற இடங்கள் இந்தியாவில் நம்முடைய சகோதரர்கள் என்ன பாரத்தோடு, சிந்தனையோடு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வு பூர்வமாக அறியாமல் எந்த ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறானோ அவன் செத்த கிறிஸ்தவன். மற்றவருடைய உணர்வுகளை, பாரங்களை தன்னுடைய பாரங்களாக கருதி யார் அதற்காக ஜெபிக்கிறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படியாகத்தான் அன்றைக்கு நெகேமியா அந்த பாரங்களை, அந்த நிந்தனை தன்னுடைய நிந்தனையாக கருதி ஆண்டவரோட மன்றாடுகிறார். அந்த ஜெபம் என்பது 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். இந்த ஜெபத்துல முக்கியமான சில குறிப்புன்னா, அவன் அந்த இஸ்ரவேலோட பாவங்களை தன்னுடைய பாவமாக கருதுகிறான். நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் மீறி விட்டோம் என்று அந்த ஐடென்டிஃபைட் வித் தி சின்ஸ் ஆஃப் தி ஜூஸ், யூதருடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிற மிகப்பெரிய மன்றாட்டு ஜெபம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உண்மையான மனமாற்றம் எழுப்ப வேண்டும் என்றால், சபையுடைய பாவங்களை, விசுவாசனுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களாக கருதி மன்றாடி ஒருவன் ஜெபிக்கும் போது அந்த மன்றாட்டின் ஜெபத்தை கடவுள் ஒருபோதும் தள்ள மாட்டார். அதுதான் ஒரு மன்றாட்டு ஜெபத்தோட முக்கியமான கிளைமேக்ஸ் பாயிண்ட். அடுத்ததாக குறிப்புன்னா, அந்த ஜெபத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நான் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கேன், இந்த இடத்தை விட்டு நான் எருசலேமுக்கு போகணும், அதற்கே இந்த அரசாங்கிட்ட பிரசன்ட் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு தாருன்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவன் கேட்கிறான் பாருங்க. 1:11 பார்த்தா, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு
காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். நான் கேட்கும் போது அரசன் சரின்னு சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய பதவி விட்டு விலகி போவதற்கு அரசன் அனுமதிக்க மாட்டான். நம்பிக்கையுள்ள நபர்களை இழைப்பதற்கு தயாரா இருக்க மாட்டான். ஆனாலும் நான் அங்க போக விரும்புகிறேன்னு சொல்லி அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறேன் பாருங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் அந்த மிகப்பெரிய எருசலேம் நகருடைய அலங்கங்களை மதில்களை கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு வந்தது என்றால் அந்த நெகேமியாவுக்கு தான் வந்தது. மிகப்பெரிய பொசிஷனை விட்டு இறங்கி அந்த மக்களோட நான் அடையாளப்படுத்திக் கொண்டு அவளை நிந்தனையை போக்குவதற்காக என்னால் எதாவது செய்ய முடியுமா என்று இறங்கி அரசனிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தான் பாருங்க. அதுதான் அந்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த அதிகாரத்துல கொடுக்கிற பாரங்களை ஏதோ நியூஸ் மாதிரி கடந்து போகக்கூடாது. கொடுக்கிற உணர்வுகளை பாரங்களை நியூஸ்ல படிக்கிற மாதிரி கடந்து போகக்கூடாது. சபையை போயிட்டு நாட்டோட நடப்புகளை குறித்து நியூஸ் வரும்போது அது தன்னுடைய பாரங்களாக கருதி அதற்காக முதல் எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் அந்த பாரத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுப்பார். ஏதோ கடமைக்காக ஜெபிப்பதில்லை, அந்த பொசிஷனை விட்டு இறங்கி நான் போறேன்னு ஆசைப்படுறான் பாரு. அதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். எனவே நமக்கும் இந்த கடைசி காலங்களில் நம்முடைய தேசத்தில் சூழ்நிலை பார்த்து இந்த நெகேமியான் ஒரு ஆவி நமக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த முதல் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்தபடியாக இந்த இரண்டாவது அதிகாரத்தில் என்ன நடந்தது, இந்த இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள முக்கியமான குறிப்புகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே முதலாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எருசலேம் பட்டணத்தினுடைய மதில்கள் இடிக்கப்பட்டதை அறிந்து நெகேமியா வருத்தப்பட்டு தேவனிடத்தில் விண்ணப்பித்ததை பார்க்கலாம். இந்த இரண்டாவது அதிகாரத்தில் அதற்கான பதிலை நெகேமியா பெற்றுக்கொண்ட காரியத்தை பார்க்கலாம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஒரு நாள் ராஜாவிடம் பக்கத்தில் இருக்கும்போது ராஜா நெகேமியாவுடைய முகம் வருத்தமாக இருப்பதை அறிந்து அதற்கான காரணத்தை கேட்ட பொழுது நெகேமியா ஒரு காரணத்தை சொல்கின்றான். என்ன காரணம் என்றால், எங்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற இந்த பட்டணத்தை கட்டும்படி என்னை யூதா தேசத்திற்கு என்னை அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுக்கிறான். சாதாரணமா சொல்லிருக்கலாம், எங்களுடைய ஆலயம் இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய மதில்கள் சின்னாபனமா இருக்குது, அதனால அதை கட்டும்படியான வாய்ப்பு எனக்கு தாரும் என்று கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி கேட்கவில்லை. எங்களுடைய முற்பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படியாக என்னை எருசலேமுக்கு அனுப்பும் என்று கேட்கிறான். அப்படி என்றால் யூத பாரம்பரியத்தின் மீது, யூத கலாச்சாரத்தின் மீது, தேவனுடைய மக்கள் மீது அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாரத்தை இங்கு பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்குதுல, எங்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கும் இடம். அப்படி என்றால் அந்த பழைய வரலாற்றோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். என்னதான் பாபிலோனில வசதியா இருந்தாலும், மிகப்பெரிய அபிஷியலா இருந்தாலும், அவன் உள்ளமெல்லாம் தான் யூதன், தன்னுடைய கடவுள் யெகோவாங்கிற அந்த சிந்தனை அவனிடத்தில் இருந்ததாக இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே அரசர் சம்மதித்து ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நெகேமியா எருசலேமுக்கு வருகிறார். 3 நாள் எருசலேமில் தங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு இடிந்து போன எருசலேம் பட்டணத்தினுடைய மதில்களை சுற்றி பார்க்கும்படியா ஒரு சில நண்பர்களை கூட்டிக் கொண்டு இரவு போகிறான். போகிற அந்த நேரத்தில் தன்னோடு கூட வந்தவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை அவன் பங்கிட்டுக் கொள்ளவில்லை, ஷேர் பண்ணல. 2:12 பார்த்தா தெளிவாக தெரியும். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. என்னவென்றால், தேவன் அவனிடத்தில் மனதில் வைத்ததை யாருக்கும் அறிவிக்கவில்லை. சும்மா பார்த்துட்டு போறான்னு சொல்லி இடிந்து போன மதிலெல்லாம் பார்த்துட்டு வரான். இதுல ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கு கர்த்தருடைய பாரத்தை பற்றியுள்ள காரியத்தை வெளிப்படுத்தும் போது, கர்த்தருடைய அழைப்பை குறித்துள்ள காரியத்தை வெளிப்படுத்தும் போது உடனே தம்பட்டம் அடித்து விடக்கூடாது. ஏற்ற காலம் வரும் வரைக்கும், அது ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்து அதை ஊழியத்தை பெற்றுக்கொள்கிற காலம் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டாம். அவசரப்பட்டு எனக்கு இந்த ஊழியத்தினுடைய அழைப்பு வந்திருக்கு என்று விளம்பரப்படுத்தக்கூடாது.
அவன் பொறுமையாக அந்த எண்ணத்தை, கர்த்தருடைய பாரத்தை தன் உள்ளத்தில் வைத்தான் என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு முக்கியமான காரியம்னா லீடர்ஷிப் குவாலிட்டி முதலாக நெகேமியாவிடம் வெளிப்படுது. அப்படி எருசலேம் ஆலயத்தை கட்ட வேண்டும்ங்கிற வாங்கி வந்த உடனே இவன் கவர்னராக அனுப்பப்பட்ட காரணத்தினாலே அங்க யூதர்களை அழைத்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, இனி நிந்தனைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுகிறார். அழைப்பு விட்டவனே அநேக தேவ ஜனங்கள் அந்த வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததா பார்க்கலாம். இதுதான் ஒரு லீடர்ஷிப்புடைய அடையாளம். லீடர்னா யாரு? சாதாரண விசுவாசி லீடர் கிடையாது. லீடர்னா அவனுக்கு பின்னால ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஃபாலோவர்ஸ் இல்லாத எவனும் தலைவனாக முடியாது. அவன் அழைத்த உடனே யூதர்கள் அவன் பின்னால் சென்று அவனோடு இணைந்து வேலை செய்ய ஒப்பு கொடுத்ததாக 2:18 பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு எதிர்ப்பு வருகிறது. சன்பலாத்து போன்ற எதிரிகள், நீங்கள் இந்த மாதிரி நகரத்தினுடைய மதில்களை கட்ட ஆரம்பிப்பது என்பது ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை சொன்ன போது அதற்கு நெகேமியா ஒன்று ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாம, எங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கூடி வர பண்ணுவார் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு மேல் அவனோடு எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணவில்லை. இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கியமான ஒரு கீ வேர்டு எதுனா தேவனுடைய தயவுள்ள கரம் என்கிற வார்த்தை. 2 இடங்கள் அது வருகிறது. 2:18, 2:8. ஒரு மனிதனோடு தேவனுடைய கரம் கூட இருக்க வேண்டும். நெகேமியாவோடு தேவனுடைய கரம் கூட இருந்தபடியினால்தான் அவனுக்கு ராஜாவிடம் ஒரு தயவு கிடைத்தது. அதன் நிமித்தமாக அவன் எருசலேமுக்கு அனுப்பப்பட்டான். நெகேமியாவோடு தேவனுடைய கரம் கூட இருந்தபடினால்தான் கட்டுவோம் வாருங்கள் என்று எருசலேம் மதிலினுடைய அலங்கத்தை கட்ட அழைத்த பொழுது யூதர்கள் அவனோடு இணைந்து செயல்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னால் சென்றது. எனவே நமக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், அழைப்பு இருந்தாலும், அவைகள் மத்தியிலும் நமக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முக்கியமான 3-4 குறிப்புகளை பார்த்தோம். ஒன்று என்னன்னா, இந்த அதிகாரத்துல ராஜாவிடமிருந்து ஆணையை பெற்றுக்கொண்டு எருசலேம் செல்கிறான். எருசலேமுடைய மதில்களை விசிட் பண்றான். அந்த எருசலேம் நகரத்தினுடைய மதில்களை கட்ட ஆரம்பிக்கிறான். அதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் அவனோடு இருந்தபடியினாலே எல்லா நன்மைக்கு எதுவாகவே முடிந்தது என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தின் மூலமா நாம் கற்றுக்கொள்ளலாம். வருகின்ற அடுத்த பதிவுகளில் இந்த புத்தகத்தில் உள்ள பிற அதிகாரங்களை குறித்து விரிவாக தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றியுள்ள உங்கள் விமர்சனங்களை யூடியூப்பில் பதிவிட்டால் அதை அடியேனை உற்சாகப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.